இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வர்றோம், ஹாரன் போடுறோங்க, இருந்தாலும் அப்படியே ஏறி வந்துட்டே இருக்காரு. நீங்கள் பார்த்துருக்கலாம், நம்ம ஹாரன் போடுறோம், நம்ம வந்துட்டு இருக்கோம். ஒரு ஸ்ட்ரைட்டான டிராஃபிக்கில் வந்து அப்படி உள்ளே வரவே கூடாதுங்க. ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்க, அதே மாதிரி இங்கே ஆப்போசிட்டில் பாருங்கள், குழந்தைய வச்சுட்டு ஹெல்மெட்டு போடாமல் ஆப்போசிட் சைடில் எவ்வளோ ஜாலியாக உள்ளே வராங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஆட்டோக்காரரு நடு ரோட்டில் நிறுத்திட்டு பின்னாடி கயிறுலாம் ஊத்துட்ருக்காருங்க. அதை ஓவர்டேக் பண்ணி எதுக்கால திசையில் ஒரு டூ வீலரும் வராரு. ஸோ இப்படி ஓட்டினா அது என்ன மாதிரி நியாயம் நீங்களே பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் எப்படி வந்து ஜாயின் பண்ணுறாங்க மட்டும் பாருங்கள். இது நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம், ஆனால் நம்மளுக்கு ரைட் சைடில் வண்டி வந்துட்டு லெஃப்ட் சைடில் வண்டி வந்துட்டு அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. அதை தெரிஞ்சு ஒரு சிலர் அப்படியே நின்றுக்கிறாங்க. கரெக்டு தான், நல்லது தான். ஆனால் ஒரு சிலர் உள்ளே வந்துடுறீங்களே, அது வந்து ரொம்பவுமே ஒரு ப்ராப்ளமாக இருக்குங்க. வண்டி ஓட்டில் அது வந்து பெரிய சிக்கலாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த ஆப்போசிட் சைடில் எத்தனை பேர்னு பார்க்கலாங்க. இங்கே பாருங்க ஒருத்தங்க ஹெல்மெட்டு போடாமல் கேப் போட்டு ஜாலியாக டபுள் இன்னொருத்தர் அந்த ரைட் சைடு இண்டிகேட்டர் மட்டும் போட்டுக்கிறாங்க. நான் ஆப்போசிட்டில் வர்ற தப்பு தான், ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டுக்கிற ஃப்ளாஷ் லைட் அடிச்சு போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. சாமி இங்கே வந்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ பாருங்கள் காமிக்கிறேனுங்க. ஒருவேளை ரோட்டு இப்படி கேபிள்ஸ் கீழே கிடக்கிறனால என்னமோ பயந்துட்டு வரது இல்லையான்னு தெரியலிங்க. இது வரைக்கும் இந்த ஆட்டோக்காரங்க இங்கே ஒரு யூட்டர்ன் இருக்குங்க, இங்கே போய் எடுத்த வசதிங்க. ஆனால் இங்கிருந்து அந்த என்எஸ்என் பாளையம் ஜங்ஷன் மட்டுங்க ஒன் வேலையே தான் போகிறதுங்க. அது வந்து சேஃபர் கிடையாதுங்க. என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றிங்க.